கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, உங்கள் யாவரையும் ஆண்டவரும் உலக இரட்சகருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே வாழ்த்தி ஆஸ்வதிக்கிறேன். இப்பொழுதும் நாம் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரத்திலே 29வது வசனத்தை நான் வாசிக்கும்படியாயிருக்கிறோம். இதில் 36 வசனங்கள் உள்ளது. இதில் நம்ம 29வது வசனத்தை வாசிக்கும் பொழுது, அதற்கு அவர் வா என்றார். அப்பொழுது பேதுரு படவை விட்டு இறங்கி இயேசுவினிடத்தில் போக ஜனத்தின் மேல் நடந்தான். பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவை அங்கே பேதுரு கேட்டுக்கொள்ளுகிறார். நீரே ஆனால் நான் எழுந்து நானும் இந்த தண்ணீர் மேலே இந்த ஜலத்தின் மேலே நடக்க எனக்கு நீங்க உத்தரவு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி, அப்போ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார் வா என்றார். அவர் வா என்றார். அருமையானவர்களே, வா அப்படின்னு அழைக்கிறார். இன்றைக்கு அவர் அண்டையிலே நம்மை அழைக்கிறார். யாரெல்லாம் அருமையானவர்களே அவர் அண்டையிலே வர வேண்டும் என்று விரும்புகிறார்களோ அவர்களெல்லாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அழைக்கிறார். அதைதான் வேதம் சொல்லுகிறது, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருகிறேன் என்று சொல்லி. என் அன்பு சகோதரனே சகோதரியே, இன்றைக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மை அழைக்கிறார். இங்கே பேதுரு நீரே ஆனால் நானும் நடந்து வரணும்னு சொல்லி கேட்ட பொழுது இயேசு கிறிஸ்து சொல்றார், அதற்கு அவர் வா என்றார். அப்படி வா என்று அழைக்கிற வேளையிலே நாம் அவர் மேலே முழு நம்பிக்கை உள்ளவர்களாக, முழு விசுவாசம் உள்ளவர்களாக வரும்பொழுதுதான் அவர் அண்டையிலே நாம் வர முடியும். இங்கே என்ன நடந்தது என்று சொன்னால், பேதுரு காற்று அருமையானவர்களே பலமாய் இருந்ததை கண்டு பயந்து அமிழ்ந்து போகையில், ஆண்டவரே என்னை ரட்சியும் என்று கூப்பிட்டான். உடனே இயேசு கையை நீட்டி அவனை பிடித்து, அற்ப விசுவாசியே ஏன் சந்தேகப்பட்டாய் என்றார். கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்றைக்கு முதல்ல பேதுரு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடத்தில் வர மனதாயிருந்தார், ஆசையாயிருந்தார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும் அவரை அழைத்தார், வா என்றார். இன்றைக்கும் நமக்கு நிறைய நேரங்களில் இயேசு கிறிஸ்துவை நாம் சந்திக்க வேண்டும். அருமையானவர்களே, அவரோடு கூட அவரை நாம் பின்பற்ற வேண்டும். அப்படியே வசனங்களை நாம் காத்து கொள்ள வேண்டும், அறிந்து கொள்ள வேண்டும் என்கிற எண்ணம் நமக்குள்ளே நிறைவாய் அருமையானவர்களே உண்டாவதுண்டு. ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும் நம்மை அழைக்கிறார். அந்த அழைப்பின் சத்தத்தை நாம் கேட்கிற வேளையிலே விசுவாசம் இல்லாதவர்களாய் அருமையானவர்களை அவிசுவாசம் உள்ளவர்களாய் நாம் அவரை அருமையானவர்களை பின்பற்றுவோம் அல்லது அவரை நாம் தொடருவோம் என்று சொன்னால், அவர் அருகாமையிலே கடந்து போவோம் என்று சொன்னால் நாம் கடந்து போக முடியாது. வழியில பாதையில நம்முடைய வழி பிரயாணத்தில் தடைப்பட்டு போயிடுவோம், அங்கே முழுகி போய்விட்டான். உடனே இயேசு தமது கையை நீட்டி அவனை தூக்கி எடுத்தார். தேவனுடைய பிள்ளைகளே, இன்னைக்கு இயேசு கிறிஸ்து அழைக்கிறார், வா என்று அழைக்கிறார், வா என்று அழைக்கிறார். அவருடைய அழைப்பின் சத்தத்தை நாம் கேட்டு உறுதியோடு நாம் பிரயாணம் பண்ண வேண்டும். விசுவாசம் உள்ளவர்களாய் நாம் பிரயாணம் வர வேண்டும். முழு நம்பிக்கையோடு முழு நிச்சயத்தோடு நாம் பிரயாணம் பண்ண வேண்டும். அப்படி நாம் பிரயாணம் பண்ணையிலே, அப்படி நாம் கிறிஸ்துவை நோக்கி பார்க்கையிலே அருமையானவர்களே அவரை நாம் போய் சேர்வோம், அவர் அண்டையிலே நாம் போய் சேர்வோம். ஆகினாலே பேதுரு சந்தேகப்பட்டார். வேடு சொல்லுகிறது, சந்தேகப்படுகிறவன் காற்றினாலே அடைபட்டு அலைகிற கடலின் அலைக்கு ஒப்பாயிருக்கிறான் என்று சொல்லி. தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு அந்த சந்தேகம் என்பது, அவிசுவாசம் என்பது நம்முடைய இருதயத்தில் வரும் பொழுது நாம் அவர் அண்டையில போய் சேர முடியாது. இன்றைக்கு உங்க வாழ்க்கையில ஆண்டவர் உங்களை வா என்று அழைக்கிறார், வாக்கு கொடுத்திருக்கிறார், அழைத்திருக்கிறார். எத்தனையோ காரியங்களை வாக்கு தத்தம் கொடுத்திருக்கிறார். அந்த வாக்கு தத்தங்களை குறித்து சந்தேகப்படாதீங்க. ஆண்டவருடைய அழைப்பை குறித்து சந்தேகப்படாதீங்க. தேவனுடைய பிள்ளைகளை அழைத்தவர் உண்மையுள்ளவராயிருக்கிறார், அவர் நடத்த வல்லவராயிருக்கிறார். வாக்கு கொடுத்தவர் அருமையானவர்களே மனுஷன் அல்ல, பொய் சொல்ல அவர் மனுஷன் அல்ல, மனம் மாற அவர் மனுபுத்திரனும் அல்ல. அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரோ, வசனத்தை நிறைவேற்றாதிருப்பாரோ
தேவனுடைய பிள்ளைகளே, இன்னைக்கு இயேசு கிறிஸ்து உங்க வாழ்க்கையில வாக்கு கொடுத்திருப்பாரு என்று சொன்னா, அந்த வாக்கு தத்தத்தை நீங்க கேட்டிருப்பீங்கன்னு சொன்னா, அந்த வசனத்துக்கு நீங்க கீழ்ப்படிந்திருப்பீங்கன்னு சொன்னா, அவரை பின்பற்ற நீங்கள் ஆர்வமுள்ளவர்களாய் விசுவாசம் உள்ளவர்களாய் இருப்பீர்களே ஆனால் முழு நம்பிக்கையோடு பிரயாணம் பண்ணுங்க. சந்தேகப்படாம நீங்க முன்னாடி கால வைங்க. அருமையானவர்களே, சூழ்நிலைகளை கண்டு பயப்படாம சோர்ந்து போகாம தேவ சமூகத்துல முன்னேறி செல்லுங்க. கர்த்தர் நிச்சயமாய் உங்கள் பிரயாணங்களை வாய்க்க செய்வார். காரியங்களை ஜெயமாய் மாற்றுவார். ஆக இயேசு கிறிஸ்து சொன்னார், நான் வா என்று அழைத்தல்லவா, நீ விசுவாசத்தோடு வர வேண்டும் அல்லவா? அப்படி இல்லாம நீ ஏன் சந்தேகப்பட்டா? உன் சந்தேகம் உன் பிரயாணத்தை தடை பண்ணினது. என் அண்டையில வருவதற்கு தடையாய் மாறினது. உன் சந்தேகம் உன்னை அருமையானவர்களை முழுகி போக செய்யப்பட்டது, முழுகி போக செய்தது. ஆகையினாலே ஏன் சந்தேகப்பட்டா என்று இயேசு கிறிஸ்து அந்த இடத்துல கேட்கிறார். இன்றைக்கும் கூட நாம் சந்தேகப்படாம நம்பிக்கையுள்ளவர்களாய் விசுவாசம் உள்ளவர்களாய் ஆண்டவருடைய அழைப்பின் சத்தத்தை கேட்டு நாம் முன்னேறி செல்வோம். ஆண்டவர் அண்டையிலே அருமையானவர்களை சேர்ந்து மகிமையான காரியங்களை நாம் காண்போம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆமென். பிரைஸ் தி லார்ட்.